இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இன்றைக்கி 2வது டெஸ்ட் மேட்ச் நடக்க போது மதியம் கரெக்டாக 2 மணிக்கு. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் இருக்க போகிறா, யாரெல்லாம் கிடையாது. ஏன்னா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ரொம்பவுமே தடுமாறினாங்க. சரியாக யாருமே பேட்டிங் பண்ணவே இல்லை. குறிப்பாக பவுலிங்கும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பல விதமான மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த மாற்றங்கள் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கோம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மோசமாக செயல்பட்டு தான் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே கடுப்பு ஏற்றுனது. குறிப்பாக பவுலர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வாரி வழங்கக்கூடிய ஒரு வளராக இருந்தாங்க. பேட்டிங் செய்யவே கடினமான ஆடுகளத்தில் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் பவுண்டரி சிக்ஸருமா அடித்து இந்திய வீரர்களை அல்வா பந்துகளை போட வச்சு ரொம்பவுமே அசால்ட்டாக இந்தியாவை ஜெயிக்க வச்சாங்க. ஸோ இந்தியா ரொம்ப 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 ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பவுலிங்கில் ஷர்குல் தாக்கூர் 19 ஓவர் வீசி 101 ரன்களை விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி மழை போல் நம்பியிருந்த பிரசித் கிருஷ்ணா 20 ஓவர் வீசி 93 ரன்களை விட்டு கொடுத்தாரு. பும்ரா மற்றும் சிராஜ் தவிர மற்ற அனைத்து வீரர்களுமே கடுமையாக தடுமாறினாங்க. இந்த நிலையில் இந்தியாவுடைய புதிய வீரர்களை களத்திற்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இது குறித்து நம்ம ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளேயிங் 11 நான் இது வரைக்கும் முடிவு செய்யவே இல்லை. யார் வேணும் யார் வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. கண்டிப்பாக இனிமேல் தான் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வீரர்களுக்கு நாம் எப்போதுமே துணை நிற்கணும். அவங்க சரியாக விளையாடல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திறமை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுடைய திறமைக்கு துணை நிற்கணும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடக்கூடிய தகுதி பெற்றவர் பிரசித் கிருஷ்ணா. ஆனால் அவருக்கு இதுதான் முதல் போட்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் பதட்டத்தோட சரியாக அவர் பந்து வீசலை. அதுதான் அவருக்கு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா பேடாக அமைஞ்சிருக்கு. அதற்காக அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவர் மேல் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக டெஸ்ட் தொடரில் பல மேட்ச் தோல்வி தள்ளாலும் கூட அடுத்தடுத்த மேட்ச் சிறப்பாக விளையாண்டு ஜெயிச்ச பல முறை இந்தியா பண்ணியிருக்கு. அதே மாதிரியான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இன்னி மேட்சோடு நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நான் போன மேட்ச்சில் யாரெல்லாம் சரியாக பேட்டிங் பண்ணலையோ அந்த வீரர்கள் எல்லாருமே இன்றைக்கி சூப்பராக பேட்டிங் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பவுலிங்னு நிற்கிறீங்க, மிக முக்கியமான மாற்றத்தை பார்க்கலாம். எல்லாருமே கடுமையான ஒரு பயிற்சி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எப்படி முதல் டெஸ்ட்டில் இந்தியா தடுமாறுனதோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் தென்னாப்பிரிக்கா தடுமாறும். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இந்தியா ஜெயிக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லாத பட்சத்தில் அதிகபட்சம் ஆவேஷ் கான் உள்ளே கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்காம். ஏன்னா ஆவேஷ் கான் கண்டிப்பாக நல்ல ஒரு பவுன்சர் போடுவார். அப்படியாப்பட்ட பவுலர் நமக்கு நல்லாவே ப்ளஸ் பாயிண்ட் அமையும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆவேஷ் கான் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லாத பட்சத்தில் இதே பிளேயிங் 11 அப்படியே நீடிக்கவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குதா இப்போ ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதே பிளேயிங் 11 இன்னைக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போது, இந்தியாவுக்கு வெற்றி கிடைக்குமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.